கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய உண்மையான தன்மை என்னவென்று சொல்லி, கடவுளுடைய இயல்பு என்ன அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அதை காட்டி நிற்கின்றார். இயேசு ஆண்டவர் படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை காண்கிறார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல் இருந்ததால், ஆயனில்லா ஆடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நண்பார்ந்தவர்களே, இந்த ஆடுகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, இந்த ஆடுகளை பராமரிக்க யாரும் இல்லை, இந்த ஆடுகளுக்கு வேண்டிய உணவை தருவார் யாரும் இல்லை, வேண்டிய நீரை தருவார் யாரும் இல்லை. அப்படியான நிலையிலே அந்த மக்கள் இருப்பதை கண்டு ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். கடவுளுடைய உண்மையான இயல்பு இந்த பரிவு உள்ளம், கம்பேஷன் அப்படி என்று சொல்லுவோம், அல்லது மிஸ்ஸரிகோர்டியா அப்படி என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த உண்மையான உள்ளம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நிலையை கண்டு, அவர்களுடைய பரிதாபமான நிலையை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு அவர் கற்பிக்கின்றார். நெடுநேரமாகிவிட அன்பார்ந்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம், அது பாலை நிலமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில பாலை நிலங்கள் என்பது எந்த விதமான நீரூற்றும் இல்லாமல் வறட்சியான நிலைகள், நம்பிக்கை இழந்த நிலைகள், மனித மட்டத்தில் இயலாது முடியாது என்று இருக்கிற நிலைகள். அந்த மாதிரியான பாலை நிலத்தில் வறட்சியான சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து நாங்கள் பலர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணம் போய்கொண்டிருக்கிறோம். ஆயனில்லா ஆடுகளை போல எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனித்து விடப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான அழுத்தங்களையும் வேதனைகளையும் நாங்கள் தடுமாறி போகிற நிலையில அன்பார்ந்தவர்களே, அந்த சூழ்நிலையை நாங்கள் ஒப்பிட்டு கொள்ளலாம். இந்த பாலை நிலத்தில் இத்தனை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் ஆண்டவரிடம் வந்து மக்களை அனுப்பிவிடுமாறு, அவர்களை மறுபடியும் அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுமாறு அவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சீடர்கள் வந்து கணக்கு போட்டு பார்க்கிறாங்க, ஏராளமான மக்கள் அங்கு இருந்தார்கள் அப்படி என்று சொல்லி, குறைய ஆண்கள் மட்டும் 5000 அப்படி என்று சொன்னால், வலிமையாக இந்த மாதிரியாக வரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பெண்கள், அவர்களோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் அதிகமான மக்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள். இந்த 200 தெனாரியம் 200 டினாருக்கு நாங்கள் அப்பம் வாங்கலாம் அப்படி என்று சொன்னால் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு பாதி அப்பத்துண்டு கூட கிடைக்காது. இந்த வேளையில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சீடர்கள் போய் பார்க்கும் போது உடைந்த ஒரு சில நிலைகள், 5 அப்பங்களும் 2 மீன்களும், ஆனால் இங்கு ஏராளமான மக்கள், பாலை நிலம், மனித மட்டத்தில் தீர்வுகள் இல்லாத சூழ்நிலைகள். ஆனால் எங்களிடம் எஞ்சி இருப்பது இந்த 5 அப்பங்கள். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், உங்களிடம் இருக்கிற இந்த உடைந்த நிலைகள், இந்த எஞ்சி இருக்கின்ற இந்த துண்டுகள், 5 அப்பங்கள் 2 மீன்கள், பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். இந்த கொஞ்சமாக இருக்கிற இந்த எஞ்சிய இந்த துண்டுகளை, இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள், என்னுடைய பீடத்தின் மீது வையுங்கள். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால், பல வேளைகளில் வந்து நாங்கள் மனித மட்டத்திலே நாங்கள் தீர்வுகளை தேடுகிறோம். ஆனால் அந்த மாதிரியாக தீர்வுகளை தேடி தேடி நாங்கள் களைத்து போனவர்களாக எங்களுடைய வாழ்க்கை பாலை நிலமாகி போன நிலையிலே
எங்களுக்கு யாரும் மற்றவர்களாக நாங்கள் யாருமே இல்லை என்கின்ற நிலையில நாங்கள் பலருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது, குடும்ப நிலைகள் அப்படியாக இருக்கிறது. ஒரு அடி எடுத்து வைத்தால் 4 அடி பின்னுக்கு வருகிறதை போல ஒரு வாழ்க்கை பயணத்துல வாழ்ந்து வாழ்ந்து களைத்து போயிருக்கிற பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், உங்களிடம் என்ன இருக்கிறது? ஆண்டவருக்கு எங்களால அவருக்கு பணத்தை கொடுப்பதா, எதை கொடுப்பது? ஆண்டவரிடம் கொடுக்கக்கூடியது பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எங்களுடைய உடைந்த வாழ்வின் பகுதிகள். திருப்பலி என்பது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். உடைந்த எங்கள் வாழ்வின் பகுதிகளை நாங்கள் இந்த பீடத்தில் வைக்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அவற்றை எடுத்து ஆசீர்வதித்து மனித மட்டத்தில் முடியாது இயலாது என்று இருக்கிற அந்த நிலையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கு இருந்தவர்கள் வயிறார உணவருந்த அத்தனை 1000 மக்களுக்கும் உணவை கொடுத்து அதற்கு பிறகு எஞ்சிய அப்பத்துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்கின்ற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமான சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் பல தருணங்கள்ல மனித மட்டத்துல நாங்கள் தீர்வுகளை தேடி தேடி களைத்து போயிருக்கிறோம். இந்த காரியத்தை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்வில் இருக்கிற எஞ்சிய உடைந்த துண்டுகளை, இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் என்று இருக்கிற அந்த எஞ்சி இருக்கிற அந்த விடயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது இந்த பீடத்தின் மீது வையுங்கள். அது உங்களுடைய எஞ்சி இருக்கிற உடல் நிலையாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம். வாழ்வின் பாரங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் வைக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பரிவு உள்ளம், அவருடைய பரிவு உள்ளம் எங்களை ஆட்கொண்டு அவர் எங்களை தூக்கி எடுத்து எங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாக ஒவ்வொரு தடவையும் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்து இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிற வேளையில உங்கள் வாழ்வின் உடைந்த நிலைகளை, சில வேளைகளில் இந்த திருப்பலியை நீங்கள் வைத்திய சாலையிலிருந்து உங்களுடைய நோயுற்ற நிலையில படுக்கையில இருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். சிலர் உங்களுடைய வீடுகளில் இருந்து நாளைக்கு என்ன செய்வது என்று சொல்லி, நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி நான் தீர்வுகளை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி பெரும் அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கலாம். நாளைய வழக்குக்கு எப்படி நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி தெரியாமல் தடுமாறி இருக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வருகிற வார்த்தைகள், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள். தைரியமாக இருங்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி, உங்கள் சார்பாக நான் நின்று போராடுவேன் என்று சொல்லி, அந்த பெரிய அற்புதத்தை நாளை காலையிலே நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி, உங்களுடைய நோய்களை நொடிகளை அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது அதற்கு பிறகு ஒவ்வொரு தருணத்திலும் வாழ்வை தருகின்ற ஆண்டவராக, இயேசு ஆண்டவரை நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய உடைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் மனதார உங்கள் உள்ளத்தில் இருந்து நீங்கள் எடுத்து ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.